மீண்டுமாக மாலை நேர ஆராதனைக்கு வந்திருக்கிற அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை சந்தோஷத்தினால் நிரப்புவாராக. ஆமேன். கொஞ்சம் பேர் தான் சொல்கிறீங்க. அந்த கொஞ்சம் பேர்த்தை மட்டும் கர்த்தர் நிரப்புவாராக. மறுபடியும் சொல்லட்டுமா? கர்த்தர் நம்மை அவருடைய சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்புவாராக. அப்படி சொன்னா அந்த சமாதானம் அப்படியே வரும் உங்களுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணீரை துடைக்கிற தேவன், கரத்தை பிடித்து கடைசி வரைக்கும் கைவிடாத தேவன். அல்லேலூயா. நம் தேவன் ஆறுதலின் தேவன், கண்ணீர் வர்றதுக்கு முன்னாடியே கஷ்டத்தை உணர்கிற தேவன். அல்லேலூயா. அவரை ஆராதனை செய்யும்படிக்கு அவருடைய மார்பில் சாய்ந்தவர்களாக, அவரோடு இணைந்தவர்களாக, அவருடைய அன்புக்கு பாத்திரவான்களாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த சிந்தையோடு நம்ம காணப்படும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் இப்போ ஒரு முக்கியமான பகுதியை வாசிக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். முதல்ல லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரத்தில் 39வது வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். தொடர்ந்து வாசிங்க. ஆமென். நல்லா கவனிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுக்கும் பொழுது சிலுவையில் அடிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார். அவரோட கூட சேர்ந்து வலது பக்கத்தில் ஒருவன், இடது பக்கத்தில் ஒருவன், 2 பேரும் கள்ளர்கள். அவங்களும் சிலுவையில் அடிக்கப்பட்ட நிலையில் இருக்காங்க. அதில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் காப்பாற்றிக்கிட்டு எங்களையும் காப்பாற்ற வேண்டியதானே, எதுக்கு எங்கோடு சேர்ந்து நீயும் தொங்குற சிலுவையில் என்று சொல்லி இகழ்ந்தான் என்று நம்ம என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். காரணம், அவனுக்கு இவர் யார் என்று சரியாக என்ன செய்யலை, தெரியல. இவர் நம்முடைய பாவத்துக்காகத்தான் சிலுவைக்கு வந்தாருன்ற விஷயமா அவனுக்கு புரியல. அவனுக்கு உலகத்தில் வாழ்கிறதுக்கு ஆசை. ரட்சிப்பு இருக்கோ இல்லையோ, நம்ம பாவம் செய்கிறோமோ இல்லையோ, சாபத்தினுடைய வாழ்க்கையோ இல்லையோ, நாம் என்ன செய்ய, இந்த உலகத்தில் பூரண ஆயுசு வரைக்கும் வாழணும், அதுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆதங்கத்தில் இருந்தபடினால அவன் சொல்கிறான், கிறிஸ்துவை அறியாதவனாக உன்னை காப்பாற்றிக்கிட்டு எங்களை காப்பாற்று. ஏன் நீ சிலுவைக்கு போன, நீ கடவுளாக இருந்தால் உங்களையே எல்லாரும் அடிக்கிறாங்க. அப்போ என்ன தெரியல அவனுக்கு, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற அந்த உண்மையை அவன் அறியாதவனாக, அதை தெரியாதவனாக, இவர் நம்முடைய பாவத்துக்கு தான் சிலுவைக்கு வந்தார், நம்முடைய அக்கிரமத்துக்காக தான் சிலுவையில் சுமக்கிறாரு, ரத்தத்தை சிந்துறாருன்னு சொல்லி அந்த தெளிவு, அந்த சத்தியம் அவனுக்கு தெரியாதபடினால இவன் இந்த வார்த்தைகளை என்ன செய்கிறான், பேசுகிறான். ஆனால் இன்னொரு கள்ளன் அப்படி இல்லை. நல்லா கவனிங்க. அவன் என்ன செய்கிறான் தெரியுமா, அவனை இவன் அதட்டுறான். அதட்டிட்டு, இப்படி தப்பு பண்ணியும் கூட நீ தேவனுக்கு பயப்படுறது இல்லையா, நானும் நீ என்ன செஞ்சோம், தப்பு பண்ணோம், தண்டனை அனுபவிக்கிறோம். ஆனால் இவரோ தகாதொன்றும் செய்யவில்லை, ஏன் பாவத்துக்காக, ஓம் பாவத்துக்காக சிலுவைக்கு வந்தார், அவரை புரிஞ்சுக்கலான்னு சொல்கிறான். சொல்லிட்டு அவர் பக்கமாக திரும்பி, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் சிவமன்றான். அவங்கிட்ட ஆண்டவர் பேசலை, இவங்கிட்ட ஆண்டவர் பேசினார். எப்படி பேசினாரு? இயேசு அவனை பார்த்து என்ன சொன்னார், இன்றைக்கு நீ என் கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். என் கூட சேர்ந்து பரதீஸ் அப்படின்னா ஆத்துமாக்கள் இளைப்பாறும் இடம்,
மரணத்துக்கு பின்பு ஆத்துமாக்கள் இளைப்பாறும் இடமாகிய பேரடைஸ், இங்கிலீஷில், தமிழில் பரதீசு, அங்கே வந்து நீ என் கூட இருப்ப அப்படின்னு வாக்கு கொடுக்குறார். ஆனால் அவங்கிட்ட என்ன செய்யலை? பேசவே இல்லை. ஏன் பேசலைங்க? அவனுக்கு உலகமே தெரியல. உலகம் தெரியுது, ஆனால் உலகத்தில் வந்த கர்த்தரை தெரியல. எதுக்கு அவர் சிலுவைக்கு வந்தான்னு விஷயம் தெரியல. அதனால அவன் என்ன செஞ்சான்? ஆண்டவரை இகழ்ந்தான், ரட்சிப்பை இழந்தான். ஆனா கடைசி நேரத்துல இவருக்கும் ஜீவன் போகுது, அவனுக்கும் ஜீவன் போக போகுது. இந்த கடைசி நேரத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பாவத்தை அறிக்கை செய்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டான். அல்லேலூயா. அந்த கடைசி நேரத்துல தேவனுடைய கிருபை பெற்றவனாக, தேவனுடைய பாவ மன்னிப்பை பெற்றவனாக அவன் என்ன செஞ்சான்? முதன் முறையா கிறிஸ்துவோட கரத்தை பிடிச்சு பரதேசிக்குள்ள போன ஒரு முதல் திருட வந்தான். ஒரு திருடனுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு பாத்தீங்களா? அவனுக்கு கல்வன் அப்படின்னு பேரு, திருடன் பேரு. அன்னைக்கு அந்த தண்டனைக்கு உட்பட்ட நபரா இருந்தான். ஆனா தன்னைத்தானே உணர்ந்து அறிந்து, நாமெல்லாம் பாவி, இவர் நீதிமான், இவர் நம்முடைய பாவத்துக்காக சிலுவைக்கு வந்தார் அப்படின்றத உணர்ந்து அந்த இடத்த சரியா பயன்படுத்திக்கிட்டான். பாவத்தை அறிக்கை செய்யறான், சிலுவையிலே அவருக்கு ஊழியம் செய்யறான், இன்னொருத்தருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறான், தன்னை குற்றவாளி என்று ஒத்துக்கொள்கிறான். குற்றவாளியாக என்னை மீட்டெடுக்க வந்த நீதிமான் இயேசு கிறிஸ்து என்று கிறிஸ்துவை உயர்த்துகிறான். உடனே கர்த்தர் அவனை பார்த்தார். உண்மையிலே உள்ளான மனுஷனுக்குள்ள உண்மையிலே மனசார ஏசப்பாவை யாரெல்லாம் தேடுறாங்களோ அவங்கள அவர் தேடி வருவார். அல்லேலூயா. ஒரு நாளும் கைவிட மாட்டார். உண்மையா தேடுறவங்களை, உண்மையாய் அவரை வாஞ்சிக்கிறவங்களை, உண்மையாய் தேடி நான் அவர்கிட்ட போகணும், அவர் என்கிட்ட வரணும், நானும் அவரும் சேர்ந்து இந்த உலகத்தில் வாழணும், அல்லேலூயா என்று நினைக்கிற அந்த நபரை தேவன் ஒருபோதும் கைவிட்ட சரித்திரமே இல்லை. நான் வீட்டு விட்டு வெளியே வந்து 17 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. எங்கள் அப்பா அம்மா விட்டு வெளியே வந்து தங்குறதுக்கு இடம் கிடையாது, தூங்குறதுக்கு இடம் கிடையாது, யார் வீட்டுக்கு என்னால் போக முடியாது. கிறிஸ்துவங்களாம் சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க, இருந்தாலும் அங்கே என்ன செய்ய முடியாது, நான் போக முடியாது. தேவனுடைய திட்டத்தை நோக்கி அடுத்து நான் என்ன செய்யணும் என்கிற காரியத்தை நோக்கி அவரை மட்டுமே நம்பி வந்ததுனால அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் அவருக்காக வேலை செய்கிற, அவருக்காக ஊழியம் செய்கிற அந்த பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவரை நம்பி வந்த யாரையும் அவர் கைவிட்ட சரித்திரமே இல்லைங்க. நான் சொல்றேன், யாரையும் கைவிட்டதே கிடையாது. ஆனா அவரை விட்டுட்டு போனவங்க இருக்காங்க. ஆனா அவர் யாரையும் என்ன செஞ்சார்? கைவிட்டதே இல்லை. தப்பு செஞ்சு பாவப்பட்டு பின்வாங்கி போய் நொந்து போய் மறுபடியும் அவர்கிட்ட வந்து சேர்ந்தவங்க இருக்காங்க. அவங்களையும் கர்த்தர் சேர்த்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கடைசி காலத்துல, கடைசி நேரத்துல தேவன் நம்மகிட்ட பற்றி பேசுகிற வார்த்தை, தேடுங்க. எது நல்லதுன்னு சொல்லி என்ன செய்யுங்க? தேடுங்க, அதை கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு அதை விடாம பற்றி கொள்ளுங்க. நான் உங்களை விடவே மாட்டேன், நான் உங்களை விட்டு நீங்க மாட்டேன், நான் உங்களை விட்டு போக மாட்டேன்னு சொல்றார் ஆண்டவர். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவரை நாம் ஆராதனை செய்கிறோம், பெற்றிருக்கிறோம், தொழுது கொள்கிறோம், அவர் மூலமாக ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். சரி பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம், அதனுடைய முதல் பகுதியிலிருந்து அப்படியே தொடர்ச்சியா வாசிங்க. ம் ம் சரிங்க சார். சகையோட சப்ஜெக்ட் சகை 19, சாரி, லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
ஆமென். தொடர்ந்து வாசிங்க. ம். ஆமென். பார்த்தீங்கன்னா, சகேயு என்று பேர் கொண்ட ஒரு மனுஷன். அவன் வரி வசூல் செய்கிறவன். அரசாங்கம் விதித்த சட்டத்துக்கு மேல அவன் என்ன செய்றான்னா, வரி வசூல் செஞ்சு சம்பாதித்து தனக்கென்று ஒரு இருப்பிடம், தனக்கென்று சொத்து சுகத்தை குமிச்சு வச்சுக்கிட்டு வாழ்ந்தவன். அப்படிப்பட்ட அந்த நபருக்குள்ளாக தேவனை தேடுகிற உணர்வு வந்துச்சு. தேவனை எப்படியாவது நம்ம பார்க்கணும். முன்ன பின்ன அவன் என்ன செஞ்சதில்ல, இயேசு கிறிஸ்துவை பார்த்ததில்லை. அப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி அவன் கேள்விப்பட்டிருக்கான். எப்படியாவது நம்ம அவரை என்ன செய்யணும், பார்க்கணும். இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதன். அப்போ அந்த மனுஷன் தேடி வர்றான். இயேசு கிறிஸ்து நம்ம ஊருக்கு வர்றாரு, எரிகோ பட்டணத்துக்கு வர்றாரு. அங்கே வரும்பொழுது எப்படியாவது போய் நம்ம என்ன செஞ்சிடணும், அவரை பார்த்துடணும் என்று சொல்லி தேடுதல், அவனுக்குள்ள தேடுற வாஞ்ச தாகம் அதிகமாக இருந்துச்சு. உடனே செஞ்சான், பயங்கரமான கூட்டம் இயேசு கிறிஸ்துவை பார்க்குறதுக்கு நிறைய வந்திருக்காங்க. ஒரு 2000 பேர் வைங்களேன். 2000 பேர்த்துக்குள்ளே போய் இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியுமா? அப்போவே குள்ளமான மனுஷனாக இருந்தபடினால முன்னாக ஓடி காட்டத்தி மரத்தில் ஏறி உட்காந்து என்ன செய்யறான், மேலே இருந்தாவது அவரை பார்த்துடலாம் தேடுறான். இயேசு அவனை பார்த்ததில்லை, அவனை இயேசு கிறிஸ்து பார்த்ததில்லை. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்பயுமே சந்திச்சதில்லை. இது முதல் சந்திப்பு. அப்போ பாருங்க, அங்கே போயிருக்கும்போது இவன் காட்டத்தி மரத்தில் ஏறி உட்காந்துருக்கான். யார் இயேசு, யார் இயேசு, எப்படி இருப்பார், அழகா இருப்பாரா, அந்த உயரமாக நிற்கிறார், அவராத்தான் இருக்குமோ, இவராத்தான் இருக்குமோ என்று அவனுக்குள்ள அந்த தேடுதலுடைய வாஞ்சை இருந்துச்சு பாருங்க. அதை கர்த்தர் கண்டுபிடிச்சார். 2000 பேர்த்துக்குள்ள, தோராயமாக சொல்ற 2000 பேர் பைபிளில் போடல, இருந்தாலும் 1000 பேர்த்துக்கு மேற்பட்ட பேர் அங்கே என்ன செஞ்சிருப்பாங்க, கூட்டமாக இருந்திருப்பாங்க. அட்லீஸ்ட் 500 பேர்த்துக்கு மேலே இருந்திருப்பாங்க. அப்போ அத்தனை பேர்த்துக்குள்ள, அவ்வளவு கூட்டத்துக்குள்ளேயும் ஒரு நபரை மட்டும் கர்த்தர் குறிப்பா பார்த்தாரு. யாரை தெரியுமா? சகேயு. ஏன் தெரியுமா? அவன் தேடுதலுடைய வாஞ்சை அவ்வளோ அதிகமாக இருந்துச்சு. அவ்வளோ ஆர்வமாக கர்த்தரை தேடினான். நான் பார்க்கணும், நான் பார்க்கணும், அவரை நான் பார்க்கணும் அப்படின்ற வாஞ்சை அவனுக்குள்ள அதிகமாக இருந்ததுனால அண்ணாந்து பார்த்து ஒரு வார்த்தை சொல்றார், சகேயுவே இறங்கி வா, உன் கூட நான் என்ன செய்யணும், தங்கணும், அவங்க வீட்டுக்கு நான் வரணுன்ற. சகேயு மிரண்டு போனான். என் பேர் எப்படி அவருக்கு தெரியும், என் பேரை சொல்லி கூப்பிடுறாரே, எப்படி என் பேர் தெரியும் அவருக்கு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறான். கர்த்தருக்கு பேர் தெரியாதா? கண்டிப்பா தெரியும். பேர் மட்டும் இல்ல, அவனுக்குள் இருந்த தேடுதல் வாஞ்சை அவருக்கு தெரிஞ்சிச்சு. என்னை உண்மையா தேடுறானே, இவ்வளவு வாஞ்சியா தேடுறானே, இவ்வளவு ஆர்வமா என்னை தேடுறானே, நான் அவனை எப்படி கூப்பிடாம இருக்க முடியும், நான் எப்படி அவன் கூட பேசாம இருக்க முடியும்னு சொல்லி கர்த்தர் அவனை பெயர் சொல்லி கூப்பிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அந்த தேடுதல் நமக்குள் இருக்குமானால் உங்களையும் கர்த்தர் பெயர் சொல்லி கூப்பிடுவார். உங்க வீட்டில் வந்து தங்குவாருங்க. அவ்வளோ அன்பான தேவன் நம் தேவன். போய் தங்குறாரு கூட. அவன் என்ன செய்யறான், தங்குறதுக்கு தான் உள்ள போனார், ஒண்ணுமே சொல்லலை. அவங்கிட்ட இதை செஞ்சிரு, அதை செஞ்சிரு, நீ இப்படிலாம் வாங்கி வச்சிருக்க, அதெல்லாம் கொடுத்துரு, அதை சொன்னாரா? அப்படி சொன்னான்னு சொல்லி வேதத்தில் இருக்கா? எதுவுமே அவர் சொல்லலை. அவர் வீட்டுக்குள்ள போனோடனே அவனா உணர்வு அடைந்து, சகேயு தனக்குள் இருக்கிற குற்ற உணர்வை அவனா அடைந்து அநியாயமாக சம்பாதித்து வைத்த அந்த காரியங்கள் எல்லாம் அப்படியே திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சான் பாரு. இதுதான் உண்மையான மனம் திரும்புதல். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உண்மையான மனம் திரும்புதலை கர்த்தர் அதிகமா விரும்புகிறார். அந்த மனம் திரும்புதல் வந்ததுக்கு அப்புறம் அவனை
சகைவை கர்த்தர் அதிகமாக விரும்பினார், நேசிச்சார். ஏன்னா ஒரு உபதேசம் சொல்றதுக்கு முன்னாடியே, ஒரு வார்த்தைகளை பேசுவதற்கு முன்பாகவே தான் யார் என்பதை அறிந்தவனாக, வந்திருக்கிறவர் யார் என்பதை அறிந்தவனாக, அவருக்கு இந்த மாதிரி காரியம்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லி தனக்குத்தானே உணர்வடைஞ்சு அப்படி எல்லாத்தையும் விட்டு கொடுத்தான். பார்த்தீங்களா? அதைத்தான் கர்த்தர் அக்செப்ட் பண்றார், ஏற்றுக்கொள்கிறார், அங்கீகரிக்கிறார். இந்த வீட்டுக்கும் ரட்சிப்பு வந்தது அப்படின்னார். அல்லேலூயா! இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு, விடுதலை வந்தது, மீட்பு வந்தது. இழந்த பொழுதை தேடவும் ரட்சிக்குமே நான் வந்திருக்கேன்னு சொல்லி அவன்கிட்ட சொன்னார். அப்படி தேடுகிற உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் இன்று தேடிக்கொண்டிருக்கிறார். யாராவது நம்மளை உண்மையா தேடுறாங்களா? ஏதாவது பொருளுக்காக தேடுறாங்களா? ஏதாவது காரியத்தை சாதிப்பதற்காக நம்மளை தேடுறாங்களா? அல்லது என் அன்பு தான் அவனுக்கு வேணும், நான் தான் அவங்களுக்கு வேணும்னு சொல்லி தேடுறாங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா! அதை கர்த்தர் பார்க்கிறார். அவருடைய அன்பு, அவர் நமக்குள்ள இருந்தாலே போதுமானது. எல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிடும், எல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிடும். பாருங்க, ஒரு சம்பவம். ஒரு மிலிட்ரியில் வேலை பார்க்குற ஒரு ஐயா ரிட்டையர் ஆகிட்டாரு. அவருக்குடைய பொழுதுபோக்கு என்னென்னா ட்ராயிங் பண்ணுறது. எது பண்ணுறங்க? ட்ராயிங் நல்லா அழகாக பண்ணுவார். அந்த ட்ராயிங் பண்ணிவிட்டு அதெல்லாம் அடுக்கி வச்சுருக்காரு. வீட்டில் நிறைய ட்ராயிங் பண்ணி அடுக்கி வச்சுருக்காரு. மாடர்ன் ட்ராயிங்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நிறைய விலைக்கு போகும், கிடைக்காது இப்போலாம். அப்போது அவங்க பையன், மிலிட்ரியில் வேலை பார்க்குற பையன், அவங்க பையனும் மிலிட்ரியில் தான் வேலை பார்க்குறான். ஒரு யுத்தத்தில் இறந்துடுறான். அவங்க பையனுடைய ஃபோட்டோவும் அவர் என்ன செய்கிறாரு? வச்சு வரைகிறார். அப்போது அந்த பையன் கூட வேலை பார்த்த இன்னொரு பையன், அவங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது. அவர் அந்த பையனுடைய இறப்பு செய்தியை சொல்வதற்கு அப்பா கிட்ட வரார். வரும்போது, ஐயா, நான் அந்த மிலிட்ரியில் வேலை பார்த்தேன், நான் ரிட்டையர் ஆகிட்டேன், என்னுடைய சர்வீஸ் முடிஞ்சது, உங்களுடைய பையன் கூட தான் நான் வேலை பார்த்தேன். அப்போ உங்கள் அட்ரஸ் எல்லாம் என்கிட்ட கொடுத்தாரு அவர். ஒருவேளை எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா எதிர்காலத்தில் நீ போய் என்ன செய்ய, எங்கள் அப்பாட்ட இரு அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியான்ட்டு அவர் மகனை இழந்ததுன்னே இன்னொரு மகன் கிடச்சிருக்கான்னு சொல்லி சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்துச்சு, அவரும் மறிக்கிற ஒரு சூழ்நிலை. அப்போ அவர் இந்த ரூமில் இருக்கிற எல்லா ட்ராயிங்கையும் நீ என்ன செய், ஒரு நாள் வரும் பொழுது கொடுத்துரு, சேல் பண்ணுன்னு சொல்கிறார். அந்த உயிலில் ஒரு உயில் எழுதி வச்சுட்டு மரணம் அடைகிறார். அப்போ இந்த தத்து பிள்ளையானவன் அந்த ட்ராயிங் இருக்குல்ல, வரைபடம், அந்த ஃபோட்டோ, அது எல்லாத்தையும் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ஃபோட்டோ இருக்குது. அதெல்லாம் எடுத்து என்ன செஞ்சிட்டாரு? அருங்காட்சியகத்தில் வச்சு சேல் பண்ணுறதுக்கு, ஏலத்துக்கு விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. ஏற்பாடு பண்ணும் பொழுது ஒரு ஃபோட்டோவை முன்னாடி வச்சு முதல்ல அதை ஏலத்துக்கு என்ன செய்கிறாரு? விடுறாரு. அப்படி விடும்போது அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு, யாரோ ஒரு பையனுடைய ஃபோட்டோ, இது எதுக்கு முதல்ல ஏலம் வர்றாரு அப்படின்ட்டு பெரிய பெரிய பணக்காரங்க நிறைய கையில் பணத்தை வச்சுக்கிட்டு ஏலத்தில் அந்த ஃபோட்டோவை எடுக்கிறதுக்காக வந்து நிற்கிறாங்க. அந்த ஃபோட்டோவை நான் எடுப்பேன், நான் இந்த ஃபோட்டோவை எடுப்பேன், இது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, இதை நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாஞ்சி என்ன செய்கிறாங்க? அந்த ஃபோட்டோவை ஏலத்தில் எப்போ வரும் நம்ம எடுத்துடலான்னு சொல்லி காத்துட்ருக்காங்க. அப்போ இவர் என்ன செய்கிறாரு? முதல்ல இந்த ஃபோட்டோவை ஏலத்துக்கு விடுறாரு. யாருமே எடுக்கலை. ஒரு தோட்டத்தில் வேலை செய்கிற ஒரு நபர், வயசான ஐயா, அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா அந்த ஃபோட்டோவை உத்து பார்க்குறாரு. ஒரு தரம், 2 தரம் அப்படின்னு சொல்லும்போது, ஐயா நான் அந்த ஃபோட்டோவை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெறும் 50 ரூபா கொடுத்து என்ன செய்கிறாரு? அந்த வரைபடத்தை, அந்த ஃபோட்டோவை வாங்குறாரு. அது யாருடைய ஃபோட்டோ தெரியுமா? அந்த இறந்தார்ல அவருடைய பையனுடைய ஃபோட்டோ. ஒரு 50 ரூபா கொடுத்து என்ன செஞ்சார்? வாங்கிட்டார். வாங்கினதுக்கப்புறம் இந்த ஏலம் விட்டார்ல, அவர் சொன்னாராம், ஏலம் முடிந்தது அப்படின்னாராம். இத்தனை படத்தை திறந்து வச்சுக்கிட்டு அதெல்லாம் நீ ஏலத்தில் விடவே இல்லை, ஒரு சின்ன ஃபோட்டோ மட்டும் ஏலத்தில் விட்டுருக்க, என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்டாங்களாம். இல்லை, இந்த வரைபடத்துக்கு சொந்தக்காரர் என்கிட்ட ஒரு உயில் எழுதி கொடுத்துருக்காரு,
முதல்ல என்னுடைய பையனுடைய ஃபோட்டோவை யார் ஏலத்தில் எடுக்கிறாங்களோ, அது எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து எடுத்தாலும் சரி, எடுக்கிறாங்களோ அவங்களுக்கே இந்த நூற்றுக்கணக்கான வரைபடத்தை ஃப்ரீயாக இலவசமாக கொடுத்துரு அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு. அதனால இந்த ஐயா தான் இந்த பையனுடைய ஃபோட்டோ எடுத்ததுனால அவருக்கே இந்த வரைபடத்தை எல்லாம் நான் கொடுத்துட்றேன் இலவசமான்னு சொல்லி கொடுத்துட்டான். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். குமாரனாகிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அவரை நாம் மதித்து அவர்கிட்ட போய் அறிக்கை செய்து அவரை நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் பிதாவாகிய தேவன் அவர் மூலமாக நமக்கு எல்லாத்தையும் சொந்தம் என்ன செய்வார்? கொடுத்துடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் மட்டும் வேணும், அவர் வேணாம். ஏன்னா அவர் வந்தால் இதை செய்யாதுன்னுவார், அதை செய்யாதுன்னுவார், இப்படித்தான் வாழணுன்னுவார், அப்படித்தான் வாழணுன்னுவார். நம்மளுக்குள்ள ஒரு திரை மரபு இருக்குது. ஒளிஞ்சு ஒளிஞ்சு நம்ம என்ன செய்யணும்? வாழணும். அதனால எனக்கு அவர் வேண்டாம், அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் மட்டும் போதும். அப்போ நினைக்கிறோம்ல, நினைக்கிறோமா? அவர் தான் வேணும். அல்லேலூயா. அவர் வந்தா எல்லாம் நமக்குள்ள வந்தது மாதிரி, எல்லா ஆசீர்வாதம் நமக்குள்ள இருக்கிறது போல 100% உண்மை. அல்லேலூயா. அவரை முழுமையாக நம்ம ரிசீவ் பண்ணுவோம். சகையை தேடி போனா கண்டுபிடிச்சான். அந்த கல்வன் சிலுவையில் என்ன செஞ்சான்? கிறிஸ்துவை முழு அன்போடு தேடினான், அறிக்கை செஞ்சான், கண்டுபிடிச்சான், ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு பரதேசிக்கு போனான். மூன்றாவது ஒரு நபரை பார்ப்போம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 20வது அதிகாரத்தில் 13, 15 வாசிக்கலாம். ம் 17 வாசிங்க. சரி, கவனிங்க. யுக யுகமாக ஒரு காரியத்துக்காக இந்த உலகம் காத்திருந்தது. என்ன காரியம் சொன்னா, மேசியாவாகிய தேவன், குமாரனாகி கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனிதனாக பிறந்து ஒட்டுமொத்த மனுஷனுடைய பாவத்தையும் சிலுவையிலே சுமந்து தீர்க்க வேண்டும் என்கிற தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. அல்லேலூயா. நிறைவேறின அப்புறம் இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார். அப்போ அந்த அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளில் இந்த மரியாள் என்ற சகோதரி ஸ்திரீயானவள் கல்லறை நோக்கி என்ன செய்கிறா? போகிறா. கர்த்தருடைய சரீரத்தை பார்க்கணும். அவர் உயிரோடு இருக்கும்போது நம்மகிட்ட எப்படி பேசினார், எவ்வளவு ஆறுதலாக நம்மளை பேசினார், எவ்வளவுக்கு ஆறுதலை கொடுத்தார், எவ்வளவு சமாதானத்தை கொடுத்தார், எவ்வளவு அழகாக பேசினார். அவர் இன்னைக்கு இல்லையே என்று சொல்லி அந்த ஏக்கத்தில் அவரை தேடி எங்கே போகிறான்? கல்லறைக்கு. அப்படி கல்லறைக்கு போகும்போது கல்லறை திறந்திருக்கு. அவர் உயிர் திறந்துட்டார். கல்லறை திறந்திருக்கிறத பார்த்து துணியெல்லாம் சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அதை கவனித்து அந்த ஸ்திரீ அழுகிறான். ஏதாவது பணம் காணா போச்சுன்னு அழுதாங்களா? இந்த தொங்கல் மாட்டல் தண்டட்டி ஏதாவது காணா போச்சுன்னு சொல்லி அழுதாங்களா? இல்லை. யாரை தேடி அழுதாங்க? இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை காணோம். தேடுதலை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? அவங்க தேடுதல் எப்படி இருக்கு? இயேசுவை காணோம். வச்சிருந்த இடத்துல அவரை யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க. பார்க்கறதுக்கு வாஞ்சியா வந்தனே, அவரை காணோமே.
என்று சொல்லி அழுகையோடு நிற்கிறதை கர்த்தர் கண்டார். இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அவர் என்ன சொல்றார்? இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. என்ன விஷயம் தெரியுமா? கல்வாரி சிலுவையில் என் ஜீவனை கொடுத்து ரத்தத்தை எல்லாம் சிந்தி, பிதாவே உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றும்படி உலகத்தை மரணத்தினாலே நான் ஜெயித்தேன். ரத்தத்தை சிந்தி நம்முடைய பிள்ளைகளை நான் என்ன செஞ்சுட்டேன்? மீட்டெடுத்துட்டேன். யுக யுகமாக நம்ம காத்து கொண்டிருந்த விஷயம், இதுக்காகத்தான் நம்ம ஏங்கினோம். அந்த விஷயத்தை நிறைவேற்றிட்டேன் ஆண்டவரே, பிதாவாகிய தேவனே என்று அவரிடத்தில் போய் அதை சப்மிட் பண்ணுறதுக்கு, ஒப்புவிக்கிறதுக்கு என்ன செஞ்சாரு? பரத்துக்கு ஏறி போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கார். ஒரு ரிவார்டு கொடுக்குறாங்க உங்களுக்கு. ரிவார்டு, பெரிய சாதனை படைச்சிங்க, ரிவார்டு கொடுக்குறாங்க. நீங்கள் இங்கிருந்து அருப்புக்கோட்டைக்கு போனோம். அருப்புக்கோட்டையில் ஒரு ஆடிட்டோரியத்தில் வச்சு ரிவார்டு கொடுக்குறாங்க. ஜனாதிபதியே வர்றாருன்னு வைங்களேன். உங்கள் பிள்ளை உங்களை சேலையை பிடிச்சி எடுத்துக்கிட்டு நீங்கள் கிளம்பிக்கிட்டு இருக்கீங்க. எங்கே? ரிவார்டு வாங்க. பெரிய சந்தோஷம், மீடியாவெல்லாம் போட்டுருவாங்க. அந்த ரிவார்டு பெருசு. அதை வாங்கிட்டா அவங்களோட இமேஜ் எங்கேயே போயிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது நீங்கள் அந்த ரிவார்டு வாங்குறதுக்கு நம்ம மேக்கப் பண்ணி சாலையெல்லாம் கட்டி, ஒருவேளை நீங்கள் கிளம்புனீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் போட்டு பெல்ட்டை போட்டு இல்லைன்னா சூப்பராக சென்டெல்லாம் அடித்து கிளம்புறீங்க. அப்படி கிளம்பும் போது உங்கள் மூத்த பிள்ளையோ, ரெண்டாவது பிள்ளையோ, மூணாவது பிள்ளையோ உங்களை பிடிச்சி சேலையை பிடிச்சி இழுத்துக்கிட்டாமா, போகாதீங்கம்மான்னு சொல்லி அழுதா என்ன செய்வீங்க? சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. இங்க பாரு, இந்த நேரத்தில் அம்மாவுக்கு பேரு புகழும் கிடைக்க போகுது, பாராட்டு கிடைக்க போகுது, பெரிய பரிசு கிடைக்க போகுது. இந்த நேரத்தில் இந்த 7:30 என்ன செய்யுது? நம்மளை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்க, பிடி சனினே அப்படி சொன்னாலும் சொல்லுவோம். 2 அடியை போட்டாலும் போட்டுருவோம். உட்காந்து அழாதம்மா, அப்பா போயிட்டு வந்துடுவேன், அம்மா போயிட்டு வந்துடுன்னு சொல்லி பொறுமையாக பதில் சொல்லுவோம்மா. அப்பா இயேசு கிறிஸ்து உலகத்தை செய்து நம்மளெல்லாம் மீட்டெடுத்த சந்தோஷத்தை பரத்தில் ஏறி சொல்வதற்கு போறாருங்க. அந்த சமயத்தில் ஒரு பெண்ணுடைய அழுகுரலை கேட்டு நிற்கிறாரு. அல்லேலூயா! எவ்வளவு பேர் அன்பு அவருக்கு. ஒரு பெண், அவங்க ராஜாத்தி, அவங்க ஒரு நாட்டை ஆளுகிற ஒரு ஸ்திரீ, அவங்க பிரஸ்தி பெற்றவங்களா, அவங்க ஒரு சாதாரண பெண். உள்ளத்துல ஆழத்துல இயேசுவை பார்க்கணும், அவருடைய சரீரத்தையாவது நான் பார்த்துக்கூடாதா என்று ஏக்கத்தோட அந்த தோட்டத்துக்கு வந்தவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் இருந்துச்சு. காணாத அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. உங்களை பார்க்க முடியாத ஆண்டவரே, இதோட முடிஞ்சு போச்சா? அந்த அழுகைக்கு, அந்த அழுகை சத்தத்தை கேட்டு அந்த அழுகைக்கு பதில் சொல்றார் நம்ம ஆண்டவர், நம்முடைய தகப்பன். நீங்க அழும்போது, நீங்க குமுறும் போது, உங்க வேதனையோடு நீங்க காணும்போது அதை விசாரிக்காம, அந்த கண்ணீரை துடைக்காம அந்த இடத்தை விட்டுட்டு அவர் நகல மாட்டாருங்க. அல்லேலூயா! அந்த இடத்தை விட்டு நகர மாட்டார். அவர் மனுஷன் இல்லை, இருதயம் இல்லாத மனுஷன் இல்லை. அவர் சாதாரண ஆளு கிடையாது. அவர் பேரன்பு கொண்டவர். ஏன்ப்பா அழுகுற என்று கேட்கிறார். அப்படியே அவங்க சொல்றாங்க, ரவி நீங்க தானா? நான் கூட வேற ஆள் நினைச்சிட்டு இருக்கேன், உங்களை பார்த்துட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி அழுகுறாங்க. அவருக்கும் ஆனந்த கண்ணீர். என்னை சொல்லாத, நான் ஏறி போறேன்ப்பா, போயிட்டு வர்றேன், நீ போய் என்ன செய்யி, உன் சகோதரிட்ட நான் உயிர்த்தெழுந்த விஷயத்தை சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா.
உங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவன். நீங்கள் அழுதுட்டு இருக்கும்போது அந்த பிரச்சனையை முடிக்காமல் வேற பிரச்சனைக்கு அவர் போகவே மாட்டார். அந்த இடத்த விட்டு நகல மாட்டாருங்க. உங்கள் தேடுதல் உண்மையா? உங்கள் கண்ணீர் உண்மையா? உங்களை விசாரணை உண்மையா? அவருடைய விசாரணை உண்மையாத்தான் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இடத்த விட்டு நகல மாட்டாரு கண்ணீரை துடைக்காம. நீங்க எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு ஆழமான, யாருனாலும் தீர்க்க முடியாதுங்க இந்த பிரச்சனை, அவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குங்க எனக்கு அப்படி நீங்க சொன்னாலும் சரி, அதெல்லாம் அவருக்கு ரொம்ப ஈஸி, ரொம்ப சுலபம். ஆனா அவர் எதிர்பார்க்கிற விஷயம் என்ன தெரியுமா? என் பிள்ளை என்கிட்ட முழுசா வருவாளா, முழுசா வருவானா, என்னை தேடுவானா? அவன் தேடுற விஷயத்துல சுயநலம் இருக்கா? மரியாளுக்கு தேடி போனோன்னு ஏதோ கோடிக்கணக்கில் பணம் கிடைச்சிச்சா? பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாரா? இந்தாப்பா கனரா பேங்க் அக்கௌண்ட்டு, இதை வச்சுக்கோ அல்லாத அப்படி சொன்னாரா? அதை விட பெருசு அவர் கொடுத்தார். அல்லேலூயா. அவரவே கொடுத்தார், அவருடைய ஆறுதலவே கொடுத்தார், அவருடைய தேர்தலவே கொடுத்தார். அந்த கண்ணீருக்கு கிடைச்ச பரிசு என்ன தெரியுமா? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை முதல்ல தரிசித்த ஒரு பெண் அவங்க. அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை, எந்த பாக்கியம் அவங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த கண்ணை சரியா தேடினதுனால ஆண்டவர் பக்கத்திலே இருக்காரு. இதாண்டா சமயம் அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ள இருக்கிற பாவத்தை எல்லாம் அறிக்கை செஞ்சு, நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, நான்லாம் தகுதியற்றவன், என்னை மீட்டெடுக்கும்படி இந்த பூமியில மனுஷனா வந்தீரே என்று சொல்லி அவரிடத்துல தன்னை ஒப்புவிக்கும் பொழுது திரும்பி பார்த்து அவர் சொன்னாரு, இன்னைக்கு நீ என் கூட பரதீசில் இருப்பாய். முதன் முறையாக இயேசு கிறிஸ்துவின் கரத்தை பிடித்து பரதீசுக்குள்ள போன நபர் அவன். என்ன செஞ்சுட்டாங்க ரெண்டு பேருமே? என்ன செஞ்சுட்டாங்க ரெண்டு பேருமே? உண்மையா தேடினாங்க ஆண்டவர், உண்மையா தேடினாங்க. அல்லேலூயா. உங்க இருதயம் கரையட்டும், உங்க இருதயம் லகுவா மாறட்டும். கிறிஸ்துவின் அன்பை சுமக்கிற இருதயமாக, கிறிஸ்துவுக்காக வாழ்கிற வாழ்க்கை பெற்றவங்களாக நாம் இருப்போம். ஒரு அன்பு அளவற்றதுங்க. உயிரை கையில வெட்டுக்குன்னு பிடுங்கி கொடுக்கிற அன்பு. உங்களுக்கு சொன்னா புரியுதா? எங்க அப்பா, அதாவது எங்க பாட்டிக்கு எங்க அப்பா, எங்க சித்தப்பா, அப்புறம் 3 அத்தைமாருங்க, மொத்தம் 5 பேர் பிறந்தாங்க. அதுல எங்க பாட்டிக்கு எங்க அப்பா மேலதான் அதிக பிரியம். மூத்தவர் எங்க அப்பா. எங்க அப்பா என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அதே மாதிரி எங்க அப்பாவும் எங்க பாட்டி சொன்னதெல்லாம் தட்டாமல் கேட்பார். அந்த உசிலம்பட்டி பகுதியில் எப்பவுமே இந்த கேன்சர் வியாதி வந்தவங்க, ரொம்ப முடியாத படுக்கையில் இருக்காங்க இல்லையா, அவங்கள இன்ஜெக்ஷன் போட்டு கொன்றுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? உசிலம்பட்டி மோசமான ஊர். பெண் குழந்தைகள் பிறந்தா அவங்கள கள்ளிப்பால் ஊற்றி கொன்றுவாங்க. நெல் இருக்குல்ல, பச்சை நெல், 2 பக்கமும் கூர்மையாக இருக்கும், அதை இவ்வளோ அள்ளி பிறந்த குழந்தைய வாயில போட்டு கொள்ளுவாங்க. அவ்வளவு மோசமான ஏரியா, அவ்வளவு மோசமான மக்கள் வாழ்ந்த, பழக்க வழக்கங்கள் வாழ்ந்த, இரக்கமற்ற ஒரு ஏரியாவில் இன்னைக்கு கர்த்தர் நிறைய திருச்சபைகளை ஏற்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட காலங்களில் எங்கள் பாட்டிக்கு சுகம் ஆயிடுச்சு. கழுத்தில் இவ்வளோ பெருசா கேன்சர் கட்டி. அப்போ மரிக்கிற தருவாயில் இருக்காங்க, பேச முடியாது, அவங்களால எழுந்து நடக்க முடியாது. நான் ஊழியத்துக்கு வெளியே போயிருக்கேன். எங்கள் அப்பாவோட சொன்னேன், ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எங்கள் அப்பாவோட வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டு நினைச்சிட்டேன், வீட்டை விட்டு நான் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க என்னைய. நான் வெளியே போயாச்சு. போனதுக்கப்புறம் இந்த விஷயத்தை நான் ஒரு நண்பர்கள் மூலமாக கேள்விப்படுறேன். அப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அத்தைமாருங்க, எங்கள் அப்பா, எங்கள் சித்தப்பா, சொந்தக்காரங்க, பேரம்பேத்தி எல்லாம் கூடியிருக்காங்க, என்ன தவிர.
கூடி இருக்கும்போது, அண்ணே வேணாண்ணே, ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குண்ணே, கிட்ட போக முடியல, பயங்கரமான துர்நாற்றம் வேற, இன்ஜெக்ஷன் போட்டுருவோம், மாத்திரையை கொடுத்துருவோம். ஒரு டாக்டர் இருக்கார், அவங்கள வர வச்சு சரி ஊர் தலைவருடைய பர்மிஷனோட, இந்த கருணை கொலைன்னு சொல்லுவாங்களே அப்படி பர்மிஷனோட அவங்க ஊர் தலைவங்களை பர்மிஷன் கொடுத்து அதை போட்டுருவாங்க. சில நேரத்தில் தெரியாமலே போட்டுருவாங்க, யார்கிட்டையும் சொல்லாமலே என்ன செஞ்சிருவாங்க, போட்டுருவாங்க. அப்போ அந்த டாக்டர் வந்தோடனே இந்த பாட்டி பார்த்துட்டாங்க. ஏய் எதுக்குடா இங்கே வர்ற, உன்னை பற்றி தெரியுடா, நீ எதுக்கு இங்கே வர்றவன்னு போடா அப்படின்னாங்களாம் எங்கள் பாட்டி அந்த வேதனையோட. அப்போது எங்கள் அப்பா என்கிட்டப்பன், எங்கள் அப்பா நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன், பேச மாட்டார், இருந்தாலும் பேசுனேன். வேண்டாம்ப்பா, நீங்கள் செஞ்ச அக்கிரமம் தலைக்கு மேலே இருக்குது, எதையும் செய்யாதீங்க, நான் வர்றேன், நான் வரேன், பீகாரில் இருக்கேன். இப்போ நான் அகஸ்டின் ஜெபக்குமார் ஜென்ஸ் ஊழியருக்குல அங்கே ட்ரைனிங்க்கு நான் போயிருக்கேன், நான் வர்றேன், தயவுசெய்து பாட்டியே ஒன்றும் செஞ்சிடாதீங்க, நான் வந்து ப்ரேயர் பண்ணுறேன், ஆண்டு கண்டிப்பாக சுகப்படுத்துவார், இல்லாட்டி உயிரை வந்து அதவா போட்டோம், நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். நான் என்ன செய்யணும்ப்பா, அம்மா போய் நான் அப்படி பண்ணுவேனாப்பா, என்னப்பா நீ இப்படி பேசுறேன்ட்டு அவர் ஃபோனை வச்சுட்டார். அப்போது மூத்த அத்தை இருக்காங்க, அவங்க போய் கையில் டேப்லெட்டை கொண்டு போய், அம்மா இது வலி மாத்திரமா, சாப்பிடுங்க. நீ யார் எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது போடின்னு சொல்லி மாத்திரையை தட்டி விட்டாங்க. ஏன்னா எங்கள் அத்தையை பற்றி எங்கள் ஆத்தாவுக்கு பாட்டிக்கு நல்லா தெரியும், குலகார நாய் எதுக்கு அஞ்ச மாட்டான்னு சொல்லி தெரியும். ரெண்டாவது அத்தை போனாங்க, பேச்சியம்மா அவங்க பேர், அம்மா சொல்கிற கேளுமா, இது வலி மாத்திரை தாம்மா, உனக்கு வலிக்காமல் இருக்கும், அது சுகமாயிரும், இந்தா டாக்டர் கொடுத்துட்டு போனார். அவன் கொடுத்துட்டு போனாங்க டாக்டரு, அவனை பற்றியும் தெரியும் உன்னை பற்றியும் தெரியும் போடின்ட்டாங்க. அப்புறம் எங்கள் சித்தப்பா போனார், வாங்க மாட்டேன்ட்டாங்க, போடாயே அப்படின்ட்டாங்க. எங்கள் அப்பா போனார், எங்கள் அப்பா போய் அந்த கையில் மாத்திரை எடுத்து, இது நான் நேரில் பார்க்கல, எல்லாம் சொன்னாங்க, போய் என்ன செஞ்சாங்க, அம்மா ஆத்தான்னு தான் கூப்பிடுவாங்க, அங்கே அப்படி தானே கூப்பிடுவாங்க, ஆத்தா வாங்கத்தா, நல்ல மாத்திரை தான் தா, தூக்க மாத்திரை தா, தூங்கலாம் நல்லா, புண்ணு வலிக்காது, சீக்கிரமாக சரியானத்தா. அப்படியாப்பா, கருப்பு கருப்பு சாமி எங்கள் அப்பா பேர், குடியா அப்படின்னு வாங்கிட்டாங்க. அது மாத்திரை விஷ மாத்திரைன்னு தெரியும், சாகருக்கு தான் கொடுக்குறான்னு தெரியும். என்ன தெரியுமா காரணம், ஒரு தாய்க்கு மூத்த மக மேல இருக்கிறதான அன்பு பாசங்க, நீ கொடுத்தா நான் எதையும் சாப்பிட்றேன்டா, கொடுப்பா அப்புறம் வாங்கி போட்டு. இன்னைக்கு நமக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்காக, நம்மளை வாழ வைக்கிறதுக்காக நமக்கு இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்தார். அப்படித்தான் கொடுத்தார், நம்ம மேல வச்ச அன்பு. நான் வாழணும், அதுக்கு நான் சாகுறேன்ப்பா அப்படின்னு உயிரை விட்டார். அதே போல தான் அன்னைக்கு பாட்டி என்ன சொன்னாங்க, சரி இப்போ நான் வாங்கணும் அவ்வளோதானே, நான் சாப்பிடணும் அவ்வளோதானே, நான் சாப்பிட்டா நீ நான் சந்தோஷமா இருப்பீல, கொடு. கிறிஸ்துவின் அன்பை விளக்கி சொல்லுவதற்கு இந்த காரியத்தை சொல்லும்படி கர்த்தர் ஏவினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய அன்பு பார்த்தீங்களா, ஒரு தாய்க்கு ஒரு மகன் மேல இருக்கிற அன்பு அது சகசம்தான், எல்லாருக்குள்ள இருக்கு நிச்சயமா, அதுல மாற்றம் கிடையாது. எல்லா பிள்ளைகளையும் மீட்டணுமே, எல்லாரையும் காப்பாற்றணுமே, எல்லாரையும் வாழ வைக்கணுமே. நான் செத்தாலும் சாகுறேன், என்ன பூமியில் இறங்கி போனால் என்னை அடிப்பாங்க, பரலோகத்தில் நான் அடி வாங்கினதில்லை. தேவதூதர்களுக்கு முன்பாக பேரு புகழ் அந்தஸ்து கௌரவம் 24 மணி நேரம் துதி மகிமை தான் இருந்தேன். ஆனால் இந்த பூமியில் இறங்கி போனால் காரி துப்புவாங்க, வாருங்கள் அடிப்பாங்க, கொலை செய்வாங்க, விழாவில் ஈட்டி வச்சு குத்துவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் அந்த வேதனை நான் தாங்கிக்கிறேன். ஏன் தெரியுமா, என் பிள்ளைங்க காக்கணுமே, என் பிள்ளைங்க தப்பி பிழைக்கணுமே,
நான் அடி வாங்கினா என் பிள்ளைங்க பிழைச்சிருவாங்களே? நான் ரத்தம் சிந்துனா என் பிள்ளைங்க ரத்தம் சிந்த மாட்டாங்களே? நான் உயிரை விட்டா என் பிள்ளைங்க 2வது மரணமாகி அக்னிக்கல்ல போய் விழ மாட்டாங்களே என்று சொல்லி அந்த உயிரை கொடுப்பதற்கு தானாக முன்வந்த தேவன். அல்லேலூயா. பரத்தை விட்டு இறங்கி வந்த தேவன். எவ்வளவு அன்புங்க அவருக்கு. நாமெல்லாம் என்ன செய்ய போறோம் அவருக்கு? நாம என்னங்க செய்ய போறோம்? யோசிச்சு பாருங்க. உயிரை அப்படி புடிங்க கொடுத்தாரு நம்மளுக்கு. உடம்ப சிதைக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தாரு நமக்கு. நம்ம சுண்டு வரல கொடுக்க முடியுமா அவருக்கு? உன் இருதயத்தில் மட்டும் இடம் கொடுமா மகனே, உன் இருதயத்தில் மட்டும் இடம் கொடு எனக்குன்னு கேட்கிறார். எல்லாத்தையும் நான் செய்வேன்னு சொல்றார். கண்ணீரை தொலைப்பேன், உன் கூடவே நான் இருப்பேன், நீ எதையெல்லாம் இழந்து நான் திருப்பி கொடுப்பேன் உனக்கு. நீ மட்டும் செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? என் அன்புக்கு பாத்திரமா இருதயத்தை மட்டும் எனக்கு கொடு. அதைத்தான் கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ பிரச்சனையை போட்டு மனசுகளை போட்டு குழப்பிக்கிட்டு கலங்கிக்கிட்டு இவ்வளவு பேரன்பை கொண்ட தேவன் நமக்குள்ள வாசம் பண்றாரே, நம்ம பக்கத்திலே இருக்காரே, ஒவ்வொரு நாளும் வார்த்தையின் மூலமா நம்ம கிட்ட பேசுறாரே, கெஞ்சுறாரே. அவர்கிட்ட உங்களை பத்தி சொல்ல மாட்டீங்களா? விட்டு கொடுக்க மாட்டீங்களா? விட்டு கொடுப்போம். அல்லேலூயா. விட்டு கொடுப்போம் அவர்கிட்ட. சொல்லுவேன் நான் அடிக்கடி, எனக்கு துன்பம் வரும்போதெல்லாம், கஷ்டங்கள் நஷ்டங்கள் வரும்போதெல்லாம், இந்த ஊழியத்தின் பாதையிலற்ற சுவிசேஷ ஊழியத்தில் வண்டியில் தான் நான் போகிறேன். அப்படி போகும்போதெல்லாம் இனம் புரியாத ஒரு பிரச்சனை துன்பம் வந்து என் மனசில் என்ன செய்யும்? அப்படி அழுத்தம். அப்படி அழுத்தும் போது அவரை நினச்சி, அவருடைய சொற்பொழிவு, அவருடைய வார்த்தைகளை நினச்சி, அவரை ஒரு மரத்துக்கு அடியிலையோ அல்லது ஏதாவது இடத்துல வண்டி நிப்பாட்டிட்டு உட்காந்து அவரை துதிச்சுக்கிட்டே இருப்பேன் பாருங்க. எங்கேயோ இருக்கிற மாதிரி தெரியும். கடல்ல ஒரு கப்பல்ல நான் மட்டும் தனியா பயணம் பண்ணா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அத ஐயா பாடினார். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்கு தான். ராஜா மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜா மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே.
துயரம் மறந்திருப்பேன், உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன். உங்களை துதிக்கிற துதியில, உங்களை மகிமைப்படுத்தும் போது, உங்களுடைய அன்பை நினைச்சு நான் துதிச்சு ஆராதிக்கும் போது எல்லா பிரச்சனையும் மறந்து உங்க மடியில சாஞ்சிருப்பேன். உங்க மாளிகையில் என்ன செஞ்சிருப்பேன்? உட்காந்து உங்க வீடு குடிசை வீடா இருந்தாலும் சரி, தேவன் மாளிகையாக நினைச்சு இறங்கி உங்ககிட்ட வருவார். அல்லேலூயா. மாளிகையாக நினைத்து உங்களோட உறவு கொள்வார். அந்த அன்பு அப்படிப்பட்டதுங்க. அந்த அன்பு நம்ம சாதாரணமா எடை போட்டுறக்கூடாது. அந்த அன்புக்கு நான் இன்னும் பாத்திரமா மாறணும். நம்ம துதிக்கிறான், ஆராதிக்கிறான். ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உங்களைத்தான் நோக்கி பார்ப்பேன். ஏன்னா நீங்க தான் முதல்ல சொல்யூஷன் கொடுக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிதுமை கூட அது மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 10வது அதிகாரத்தில் 45வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும். பரிதுமை கூட உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கான். ரோட்ல போறவெல்லாம் ஏதோ போட்டு போறானுங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் கேள்விப்பட்டிருக்கான். கேள்விப்பட்டுட்டு என்னைக்காச்சும் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து இந்த பக்கம் வருவார், அப்படி வரும்போது நான் அவரை விடவே மாட்டேன், நான் அவரை பிடிச்சுக்குவேன். இந்த கண்ணு தெரியாம எனக்கு எவ்வளவு வேதனை தெரியுமா? யாரும் மதிக்க மாட்டாங்க. சாப்பாடு கேட்டா கூட திட்டிட்டு தான் போடுறான். அவ்வளவு வேதனை. வானம் எப்படி இருக்குன்னு தெரியாது, மரங்கள் எப்படி இருக்குன்னு தெரியாது, மனுஷங்க எப்படி இருக்கான்னு தெரியாது, சாப்பாட்டோட நிறம் தெரியாது, தண்ணி எப்படி இருக்குன்னு தெரியாது. வருவார்ல இந்த பக்கம், அவனை பிடிச்சுக்குவேன், விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி காத்திருந்தான். அவன் தேடுதல் ஒவ்வொரு நாளும் தீவிரமாச்சு. அந்த பக்கம் ஒரு நாள் அவன் நினைச்ச மாதிரியே வந்தார் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த பக்கம் யார் யார் போறதுன்னு கேட்டான். நசரேனா இயேசு கிறிஸ்து போறாரு அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே இந்த நாளுக்காக நான் காத்திருந்தோம், அவரை விடவே மாட்டேன்னு சொல்லி சத்தம் போட்டு கூப்பிட்டான் பாருங்க. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். கூப்பிட்டோன்னே முதல் சத்தத்துக்கு அவர் கேட்கல, திரும்பி பார்க்கல. கூட இருக்கவங்கலாம் அதட்டுனாங்க. ஏய் பேசாம இரு, நீ பிச்சை எடுத்து சாப்பிட்ற, உன் பொழப்பாது, அந்த வேலையை பேசாம பார்க்க வேண்டியதானே, எதுக்கு நான் அவளை கூப்பிடுறேன்? அந்த அரட்டல் மிரட்டல் அதுக்கு பயந்து அவன் பேசாம உட்காந்துருந்தா ஏசு கிறிஸ்துட்ட போயிருக்க மாட்டான், வெளிச்சத்துக்குள்ள வந்திருக்க மாட்டான். ஆனா அந்த அரட்டல் உருட்டல் தாண்டி அவனுடைய கூப்பிடுதல் அதிகமா இருந்துச்சு பாருங்க. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னும் அதிகமாக சத்தம் போட்டு என்ன செஞ்சான்? கூப்பிட்டான். கூப்பிட்ட உடனே திரும்பி நின்னார். அவனுங்க கூட்டிட்டு வாங்கன்னார். அல்லேலூயா. யாரெல்லாம் அரட்டினாங்களோ, யாரெல்லாம் மிரட்டினாங்களோ அவங்க தான் கூட்டிட்டு போனாங்க. பக்கத்துல கூட்டிட்டு போய் நிப்பாட்டினாங்க. பாருங்க நிக்கிறார். ஐயா நான் உனக்கு என்ன செய்யணும்? பார்வை அடையணும், பார்வை அடைவேன்னு சொல்லி அப்படியே வெளிச்சத்துக்குள்ள கொடுத்தார். நீ போகலாம் அப்படின்னார். உலகத்தை பார்க்குறான், பிறப்பிலிருந்தே பார்க்காதவன். பூமி எப்படி இருக்குன்னு தெரியாது, வானம் எப்படி இருக்குன்னு தெரியாது, மனுஷங்க எப்படி இருக்குன்னு தெரியாது. அவருடைய கிருபினால அன்பினால அதை பார்க்குறான். பார்த்ததுக்கப்புறம் அவர் சொல்றாரு நீ போ அப்படின்றாரு. போகலாம் அப்படின்றார். வசனம் அப்படிதான் இருக்கு, நீ போகலாம். ஆனால் அவன் உங்களை விட்டுட்டு நான் எங்கே ஆண்டவரை போவேன், எனக்கு வெளிச்சத்தை கொடுத்து தேவனாச்சே நீங்க என்று சொல்லி அவருக்கு பின் சென்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு பின்னாடியே போனான் பாருங்க. அவரை உண்மையா தேடுனா, யார் எந்த நபர் அந்த உண்மையான தேடுதலோடு இருக்காங்களோ அந்த நபருக்கு சேர வேண்டிய எந்த ஆசீர்வாதத்தை யாரும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை அவங்க என்ன நோக்கத்தோ தேடினாங்களோ அந்த உண்மையான தேடுதலுக்கு அவர் கொடுத்தே ஆமார்.
எப்போ கேட்பாங்க, எப்போ அந்த தேடுதலை நோக்கி வரும் என்று கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். சகோதரனே சகோதரி, உன் கண்ணீருக்கு பதில் அவர் தான் சொல்லுவார். நீ ரொம்ப நாள் அழப்போறதில்லை. மரியாள் கலரில் நின்று அழுதுகிட்டே இருந்தாங்களா? அழுதுகிட்டே இருந்தாங்களா? அந்த அழுகைய அவரை பார்த்தோன்னே நிப்பாட்டினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அழுகையின் கண்ணீரை துடைக்கிற தேவன். அவர் கரத்தை நீட்டி உன் இருதயத்துக்குள்ள குமுறி நீ அழுகையை கொட்டுறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாரு? தொடச்சிருவார். பரிதிமைக்குள்ள நொந்து போய் அனாதியாக தெருவில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த அவனை தேவன் தேடி போனாரே, கூப்பிட்டு அவனுக்கு வெளிச்சத்தை கொடுத்தாரே, அவன் கூடவே வச்சுக்கிட்டாரே. எவ்வளவு பேரன்பு! அதையும் அவர் பாடியிருக்காரு. அனாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா, அனாதே என்று சொல்லி அணைத்தீரையா, அனாதே என்று சொல்லி அணைத்தீரையா. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, இயேசு அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அனாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா, அனாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா, அழாதே என்று சொல்லி அணைத்தீரையா, அழாதே என்று சொல்லி அணைத்தீரையா. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, இயேசு அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, இயேசு அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கத்தாமி நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, இயேசு அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. ஆமாண்டவரே, எத்தனை மேடு பள்ளம், எத்தனை கருணமுள்ளான பாதை, எத்தனை அவமானம், எத்தனை அசிங்கம், எத்தனை வேதனை, அதுக்கு மத்தியிலே நீங்க மட்டும் கூட இருந்தீங்களே ஆண்டவர். என்னை தோளில் தூக்கி வச்சுக்கிட்டு என் கால் கல்லில் இடராதபடிக்கு சுமந்து வந்தீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோமா? உமக்கு நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பிதாவாகிய தேவனே, உமக்கு நன்றி என்று மனப்பூர்வமா அவருக்கு நன்றி சொல்லும் பொழுது உங்க பிரச்சனை எல்லாம் மாறும், உங்க கண்ணீரெல்லாம் மாறும், உன் துக்கமெல்லாம் மாறும், உங்க துயரமெல்லாம் ரொம்ப நாள் 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் என்ன துயரம் உங்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது, அந்த துயரமெல்லாம் சீக்கிரம் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.
தலைகளை தாழ்த்தி தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து செபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.